அன்பான நேயர்களே, இனிய வணக்கங்கள். என்னோட தலைக்கு மேலே ஒரு ஃபேன் சுற்றிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் அது தெரிய வரும்னு நினைக்கிறேன். இப்படி தாங்க நம்ம வாழ்க்கை ஊசலாடி கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, ஆசைகள். ஆசைக்கு அளவுக்கு மேலே போகும்போது அந்த ஆசைகளை என்ன செய்கிறோம், எது செய்கிறோன்னு தெரியாமல் ஆசை கோபமாக மாறுகிறது. கோபம் நம்மிடையே வந்துவிட்டால் ரத்தம் கொதிக்க ஆரம்பிக்கிறது. உடலில் பாதிப்பு ஏற்படுவதோடு உள்ளத்திலும் பாதிப்பு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட தன்மைகளை எது வளர்க்குதுன்னு கேட்டாக்கா ஆசை தாங்க. ஆசையினால் பொறாமை, நல்ல ஒரு நினைவுகளோ சிந்தனைகளோ இல்லாமல் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், யாரும் எதையும் கேட்பதற்கில்லை, இது நமது சுதந்திரமான ஒரு இடம் என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாமே வருத்தி கொண்டு சரியான வழியில் செல்லாமல் நமது ஆசையை அடக்க முடியாமல் இனிய தற்போதைய ஒரு இன்ப சுகத்திற்காக அந்த ஆசையை வளர்த்து கொள்கிறார்கள். எதுவும் நிரந்தரம் இல்லை என்பது எத்தனை சொல்லியும் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்துட்டு, அப்புறம் நிறைய பாகவத உபன்யாசம் நடத்துகிறாங்க. எல்லா கதையும் நம்ம கேட்குறோம். டெய்லி நம்ம எதையாவது ஒரு நல்ல விஷயங்களை கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. எங்கே கேட்குறோமோ அந்த ஹால்லையே விட்டுட்டு வந்துடுறோம். அப்படி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நம்ம இளமை வந்துடுச்சு. இளமை முதுமையாகும் பொழுது நரை தட்டிவிடும், கண்கள் சுருக்கம் ஏற்படும், முகத்தில் ரேகைகள் மாறும். நமது வாழ்க்கையில் ஃபேஸ் ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு சந்தோஷத்தன்மை இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்படின்னு கேட்டாக்க அந்த உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வீணாக போச்சுன்னு அர்த்தம். அந்த பார்ட்ஸ் வீணாக போச்சுங்கிறதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம ஆசைகளை மட்டும் வளர்த்துட்டே போகிறோம். இன்னும் எத்தனை வயசு இருந்தாலும் இது வேணும் அது வேணும் எதையும் நம்ம விடுறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ஒன்றே மட்டும் நம்ம மறந்து போய்டுறோம். எது நமக்கு கடைசி வரையும் இருக்குமோ அந்த பற்று, இறைவன் மீது ஏற்படக்கூடிய பற்றை நம்ம விட்டு விடுவோம். அதனால நம்ம ரொம்ப தடுமாறுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த சுகம் என்பது நமக்கு கிடைக்கல. அப்போ அந்த இறைவனுடைய வழிபாடினால் அல்லது அவனுடைய கூட்டு பிரார்த்தனையோ அல்லது அவரை பற்றி பேசுவதோ, அவரை பற்றி அவருடைய மந்திரங்களை கேட்பதோ, இது மாதிரி எல்லா விஷயங்களிலும் நாம் கவனம் செலுத்தினால் நமது வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். ரெண்டாவது, இந்த ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த ஆசைகள் குறைஞ்சாலே வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். புத்தர் இதை தானே சொன்னாங்க, எல்லாருமே இதை தானே சொல்கிறாங்க. நாம் ஏன் யார் சொல்கிறதையும் எதுவும் கேட்குறது இல்லைன்னு ஒரே முடிவோடையே இருக்கும். அந்த முடிவை மாற்றிக்கங்க. நாம் எப்போவும் கொஞ்சம் மாறித்தான் ஆகணும் வாழ்க்கையில். ஏன்னா வாழணுங்கிற ஆசை சின்ன வயசில் தான் இருக்கணுமே தவிர வயசாக இருக்கக்கூடாது. அந்த மெச்சூரிட்டி பருவம் கண்டிப்பாக நமக்கு வரணும். நன்றி, வணக்கம்.